நம் உடம்பில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளே நம் உடலில் பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்துகின்றன. எனவே எந்தவித உபாதைகளும் இல்லாமல் தூய மூலிகைகள் மூலம் நம் உடம்பில் ஏற்படும் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாக நம்மளுடைய சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறை, யுனானி மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகள்லையும் ரொம்ப பிரசித்தி பெற்று உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான தாவரம் அப்படின்னு சொல்லலாம். நஞ்சருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நஞ்சருப்பானை பொறுத்தவரையிலும் அது ஒரு புதர் செடி வகை அல்லது கொடி வகை தாவரம் சொல்லலாம். அடர் பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். இன்றைக்கு மனித குலத்திற்கே மிக சவாலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் சம்மந்தப்பட்ட நோய்களை சொல்லுவோம். லிவர் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராப்ளம், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராப்ளம், அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் செயல்படாததனால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட உப்பசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராப்ளம். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த வகையான உணவாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் உடலுக்குள் சென்று வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமானது ஈரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு தான். அதே போல் உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த விஷத்தன்மையான பொருளாக இருந்தாலும் அதனால் முதல்ல பாதிக்கப்படுவது ஈரல் தான். ஆனாலும் அந்த ஈரலுக்கு திருப்பி உருவாகின்ற ஒரு குணம் இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் உடலுக்குள் செல்லும்போது கூட சமயத்தில் உடல் அதை விட்டு முழுமையாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். மஞ்சள் காமாலை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஈரல் பிரச்சனை. ஆனாலும் ஈரல் செயலிழந்து போகும்போதோ அல்லது பித்தப்பையில் ஏற்படுகின்ற அடைப்புகளாலோ நமக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த மஞ்சள் காமாலை. பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஈரல் நோய்கள் அப்படின்னு வரும்போது அதற்கு மாடர்ன் மெடிசனால் மிகப்பெரிய அளவில் குணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவர்கள் யாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய அளவு அதிகரித்து கொண்டே செல்வதை தவிர அந்த மருந்துகளிலிருந்து விடுதலையோ அல்லது மருந்துகளுடைய அளவு குறைக்கக்கூடிய வகையோ பெரும்பாலும் நம்ம பார்க்க முடிவதில்லை. அந்த அளவுக்கு மிக கொடுமையான ஈரல் நோயை குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னா இந்த நஞ்சருப்பானுக்கு உண்டு. பொதுவாக இந்த நஞ்சருப்பானை என்ன செய்வோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பானை எடுத்து ஒரு பங்கு நஞ்சருப்பானுக்கு 1/4 பங்கு இந்துப்புன்னு சொல்லுவோம். நஞ்சருப்பானுடைய இலைகளை 1 கிலோ எடுக்கிறோன்னா இந்துப்புடைய அளவு 1/4 பங்காக எடுத்துக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் நஞ்சருப்பானுடைய இலைகளை இட்டு அதுக்கு மேலே இந்துப்பு நன்றாக தூவி மூடியிட்டு சீலை செய்து கோழி புடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடத்தில் போட வேண்டும். அதை பிறகு அதை எடுத்து பார்த்தோன்னா அடர் பச்சை நிறமான அல்லது வெண்மை கலந்த பச்சை நிறம் இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பல் தான் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து, ஈரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் பி சம்மந்தப்பட்ட நோயாளிகளாக இருந்தாலும், ஹெப்படைட்டிஸ் ஏ டி சம்மந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும், எந்த வகையான நோயாக இருந்தாலும் இந்த சாம்பலை ஒரு 1 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சிறிதளவு மோர் அல்லது வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 3 மாத காலத்திலேயே ஈரல் செயல்பாடுகள் நன்றாக முன்னேறி வருவதை நம்ம பரிசோதனைகளில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஈரல் செயலிழந்து போகும்போது குடிக்கின்ற நீர் மற்றும் நம்மளுடைய வயிற்றில் சேர்ந்து வயிறு மட்டும் பானை போல் வீங்கி தொங்கி கொண்டிருக்கும். அந்த மாதிரி அசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்கள் கூட அடிக்கடி பஞ்ச் பண்ணி தான் உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான நீரை வெளியேற்றுவாங்க. அவங்க கூட கவலைப்படாமல் இந்த நஞ்சருப்பானிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு மருந்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிறு தானாகவே குறைந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும். அதே போல் சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க கூட
சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கிட்னியோட பாதிப்போடு சேர்த்து ஈரலுடைய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கும். அவங்க கூட இந்த ஒரு மருந்தை கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மிக வேகமாக அவங்களுடைய ஈரலுடைய செயல்பாடு எவ்வாறு அதிகரிக்கிறதோ அதே போல் சிறுநீரக செயல்பாடும் சிறிது சிறிதாக அதிகரித்து வருவதை பார்க்க முடியும். நஞ்சறுப்பானை பொறுத்தவரையிலும் அது ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது உடலில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் சரியாக உடலில் வேலை செய்யவில்லை, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னும்போது நஞ்சறுப்பானுடைய இலை கஷாயத்தையோ அல்லது இலை சூர்ணத்தையோ அதில் சேர்த்துட்டோன்னா அந்த மருந்துகள் மிக வேகமாக வேலை செய்வதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா சர்க்கரை நோய். இன்றைக்கு சர்க்கரை நோயில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் அனைத்துமே பெரிய அளவில் உதவி செய்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பரிசோதனை செய்து பார்க்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவில் தான் மாற்றத்தை காட்டுகிறதே தவிர அந்த சர்க்கரை நோயினால் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் எந்த மாற்றமும் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியறதில்லை. இதே ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருந்துகள்லாம் சாப்பிடும்போது சர்க்கரையுடைய அளவிலும் கடுமையான மாற்றம், அதே போல் உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள்லையும் நல்ல ஒரு வீரியமிக்க மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். இன்கேஸ் அந்த மாதிரி மாற்றம் இல்லை அப்படின்னும்போது வழக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை மருந்துகளோடு சேர்த்து இந்த நஞ்சறுப்பானுடைய இலை சூர்ணம் ஒரே ஒரு தேக்கரண்டி அதில் கலந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா மிக வேகமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய அளவு அதிகரிக்கும், சிறுநீரக செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மாறும், உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் அதாவது இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மாறும். சிறுநீரக நோயாளிகளுக்கு குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் அதே போல் சர்க்கரை நோயாளிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால் எப்போவுமே வீங்கி இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுக்குள் இல்லாமல் போகும்போது கால்களெல்லாம் நிறைய காயங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அவங்கெல்லாம் அந்த நஞ்சறுப்பானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை மற்ற மருந்துகளுடன் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அந்த நஞ்சறுப்பானுடைய இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை அந்த கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய காயங்களை கழுவுவதற்கு உபயோகப்படுத்தினாலும் சரி, மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நஞ்சறுப்பானுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியை தூண்டக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ பசி இல்லாதவங்கெல்லாம் இந்த சூரணத்தை சும்மா ஒரு அரை தேக்கரண்டி காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே பசியில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நஞ்சறுப்பானை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அளவு இருக்கவர்களுக்கும் உடலில் ஏற்படுகின்ற காயங்களை ஆற்றுவதற்கும் அதைவிட முக்கியமாக பசியின்மைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் அந்த பிரச்சனைகளை மீறியும் நம் வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயகம் என்பது அனைத்து மக்களுக்கும் இடையே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது இந்திய ஜனநாயகம் என்பது இன்றைக்கு அது சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உண்மையிலேயே இந்திய ஜனநாயகம் என்பது அல்லது நம்முடைய தேர்தல் முறை என்பது இன்னும் கூட அடிப்படையான பல கட்டங்களை தாண்டி ஒரு சிவில் சமூகத்தினுடைய ஒரு குடிமை சமூகத்தினுடைய உயரிய பண்புகளை பெற்றிருக்கிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்முடைய வேற்றுமைகளை கடந்து எந்த அளவிற்கு நாம் ஒரு குடிமை சமூகத்தினுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம்முடைய வாக்குகளை நாம் தேர்தல்களில் அளிக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய தேர்தல் என்பது அந்த நாட்டினுடைய அடிப்படையான பொருளாதார பிரச்சனைகள் அல்லது சமூகத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், அதேபோல் பொது நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, இதன் அடிப்படையில் தான் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லது ஆட்சியாளர்கள் மாற்றப்படுகிறார்கள், மாற்றப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும்.
அப்படி பார்க்கிற போது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது என்ன, நமக்கு அரசாங்கம் என்ற ஒன்று எதற்காக தேவைப்படுகிறது என்று நாம் பார்த்தால் இந்த அடிப்படை விஷயங்களை பாதுகாப்பது, அதாவது தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பது, தனி மனிதர்களுடைய டிக்னிட்டி அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பது, அதே போல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை களைவது, முரண்பாடுகளை களைந்து ஒரு சமத்துவமான நீதிமிக்க சமூகத்தை அமைப்பது தான் எந்த அரசினுடைய நோக்கமாகவும் இருக்க முடியும். அப்படி இருக்கிற போது நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடந்து அதற்குள்ளாக ஒற்றுமைகளையும் இணக்கத்தையும் கொண்டு வருவதுதான் நாம் சுதந்திரம் அடைந்ததனுடைய உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும். ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல்களைத்தான் நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோமா, அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக செயல்பாடுகளைத்தான் நாம் இப்பொழுது கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது முக்கியமாக நம்முடைய தேர்தல்களில் எதிரொலிக்கக்கூடிய விஷயமாக சாதிய வெறுப்பும் மத ரீதியான வெறுப்பும் இன்றைக்கு மிக முக்கியமான இடத்தை நம்முடைய தேர்தல்களில் வகித்து கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பிற மதத்தைச் சேர்ந்தவர்களை இழிவாக பேசுவது, வன்முறையாளர்களாக சித்தரிப்பது, இதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் களங்களில் பரவலாக செய்யப்பட்டு வருகின்றன. அதே போல் சாதி ரீதியான வெறுப்பு, துவேஷம், இதுவும் இன்றைக்கு தேர்தல் களத்தில் முக்கிய இடம்பெற்று வருகிறது. அதாவது வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக பிற சாதிகளின் மீதான அல்லது பிற மதங்களின் மீதான ஒரு வன்முறை உணர்ச்சி அல்லது காழ்ப்புணர்ச்சியை கட்டவிழ்த்து விடுவது இந்தியா முழுக்க இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த சாதி ரீதியான பிரச்சாரமும் மத ரீதியான பிரச்சாரம், அதாவது வெறுப்பு பிரச்சாரம் என்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கே சாவுமணி அடிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது தேர்தல் காலங்களில் நீங்கள் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிரச்சாரம் செய்வதை அந்த தீர்ப்பு தடை செய்கிறது. இந்த தீர்ப்பு என்பது வேறொரு வழக்கின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது 1990ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான வழக்கு. அதாவது பாஜகவை சேர்ந்த ஒருவர் மத அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார் என்பதற்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் அவர் இந்து மதத்தை முன்வைத்து அவர் பிரச்சாரம் செய்தார் என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாரம். அப்பொழுது 95 அதை பற்றி 1995ஆம் ஆண்டு அதை பற்றி தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் ஒரு விசித்திரமான தீர்ப்பை வழங்கியது. அதாவது இந்து மதம் என்பது அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அதன் காரணமாக அதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. உண்மையிலேயே எல்லா மதங்களும் அவை ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கின்றன. எல்லா சாதிகளுமே அவர்களுக்குள் ஒரு பண்பாடு சார்ந்த வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல பிரச்சனை. மாறாக அடையாளப்படுத்துவது, அந்த அடையாளத்தின் அடிப்படையில் பிறரை ஒதுக்குவது, வேறொருவர்களை ஒன்று சேர்ப்பது, இதுதான் வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய அடிப்படை. அன்றைக்கு நீதிமன்றம் அதை கவனிக்க தவறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தீர்ப்பு என்பது, சமீபத்தில் வெளிவந்த இந்த தீர்ப்பு என்பது தேர்தலில் வெறுப்பு பிரச்சாரம், சாதி ரீதியான மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை அது தடை செய்கிறது. சாதிகளை பயன்படுத்துவதை, மத அடையாளங்களை பயன்படுத்துவதை தடை செய்கிறது. இது உண்மையில் ஒரு விதத்தில் இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், பாஜக இன்றைக்கு இந்த வகுப்புவாத அரசியலை, முக்கியமாக சிறுபான்மையினரின் மீதான அரசியலை பெருமளவிற்கு கட்டமைத்து வருகிறது. சிறுபான்மையினரை அந்நியர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை அவர்கள் தொடர்ந்து தேர்தல் காலங்களில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு விமர்சனம் தங்கள் அரசின் மீது செய்யப்பட்டாலும் சிறுபான்மையினரை நோக்கி நீங்கள் பாகிஸ்தானிற்கு போங்கள் என்று சொல்வது அவருடைய வழக்கமாகிவிட்டது. ஏன், தேர்தல் பிரச்சார காலங்களில் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை சொன்னார், நீங்கள் ராமருடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் மோடிக்கு வாக்களியுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லி அதற்கு இழிவான இன்னொரு விஷயத்தையும், அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மோசமாக பிறந்த குழந்தைகள், தவறாக பிறந்த குழந்தைகள் மோடிக்கு வாக்களிக்காவிட்டால் என்றெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்து நாடையே அதிர வைத்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இதுதான் மத பிரச்சாரம். மத ரீதியான கருத்தியல்களை தேர்தலுக்குள் கொண்டு வருவது, சாதி ரீதியான கருத்தியல்களை தேர்தலுக்குள் கொண்டு வருவது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பாஜக முன்னெடுக்கக்கூடிய இந்த சாதி மத பிரச்சாரம் என்பது பெருமளவிற்கு நம்முடைய இந்திய தேர்தல்களை பாதித்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பாஜக சாதிய மோதல்களை பல இடங்களில் கூர்மையாக கையாள முயற்சிப்பதை நாம் பார்த்தோம். பீகார் தேர்தலில் கூட இந்த விஷயம் வெகு திறமையாக பாஜகவால் கையாளப்பட்டது. ஆனால் அவர்கள் இங்கு தோல்வியைத்தான் சந்தித்தார்கள். சோஷியல் என்ஜினியரிங் என்று சொல்வார்கள். அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும்
அல்லது தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கும் இடையே முரண்பாடுகளை உருவாக்குவது, அதில் ஏதாவது ஒரு பகுதியினரை தங்களுக்கு ஆதரவாக சேர்த்துக்கொள்வது, இப்படிப்பட்ட தந்திரங்களை எல்லாம் பாஜக பல மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாதி ரீதியான அல்லது மத ரீதியான பிரச்சாரத்திற்கான தடை என்பது நடைமுறைக்கு வருவது என்பது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னொரு விதத்தில் சில அடிப்படையான கேள்விகள் நமக்கு எழுகின்றன. அதாவது, நீங்கள் வெறுப்பு பிரச்சாரம் தடை செய்யப்பட வேண்டும் அல்லது சமூக மோதல்களை உருவாக்கக்கூடிய பிரச்சாரம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒடுக்குகிற சாதிகளையும் ஒடுக்கப்படுகிற சாதிகளையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியுமா? பெரும்பான்மை மதத்தினரையும் சிறுபான்மை மதத்தினரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியுமா என்பது முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள், முக்கியமாக தலித் மக்கள், பட்டியலினத்தவர்கள், அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் சமூகத்தில் எந்த அதிகாரத்திலும் இருந்திராதவர்கள், எந்த விதமான ஒரு பொருளாதார ரீதியான விடுதலையும் மற்றவர்கள், அரசியல் ரீதியான எந்த விதமான விடுதலையும் அவர்கள் பெற்றதில்லை. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு அந்த சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டதனுடைய ஒரு வழி, அதனுடைய ஒரு அடையாளம்தான் இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் விடுதலைக்கான கருவியாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் சாதி ரீதியாக தங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அதே போல் சிறுபான்மையினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் பாரபட்சம் நீடிக்கிறது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் தங்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில் தான் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இந்த உரிமை போராட்டம் என்பது அரசியல் களத்தில், முக்கியமாக தேர்தல் களங்களில் எதிரொலிக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கிற போது நீங்கள் சாதி ரீதியான மத ரீதியான அடையாளங்களை முற்றாக தேர்தல்களில் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயம் எந்த அளவிற்கு பொதுவாக பயன்படுத்த முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு தெளிவை உருவாக்க வேண்டும். வெறுப்பு பிரச்சாரம் என்பது வேறு. அதே சமயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் தங்களுடைய நியாயங்களுக்காக தேர்தல் காலங்களில் ஒன்று திரள்வது, தங்களுடைய வாக்குகளை ஒன்று திரட்டுவது, அதற்கான எல்லா உரிமையும் ஜனநாயகத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அதை நாம் தடை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் இந்த தீர்ப்பை பயன்படுத்திவிடக்கூடாது. இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது. அங்கும் கூட ஒரு சாதி ரீதியான பிரச்சனைகள் முக்கியத்துவம் வகிக்கின்றன. முக்கியமாக தலித் மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் இயக்கம் என்பது அங்கு வலிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு என்பது மீண்டும் ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமாக அல்லது ஒடுக்குகிற சாதிகளுக்கு சாதகமாக பயன்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. அப்படி பார்க்கிற போது இந்த தீர்ப்பினுடைய அம்சங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். எது வெறுப்பு பிரச்சாரம், எது அடையாளத்திற்கான பிரச்சாரம் என்பதை நாம், எது உரிமைகளுக்கான பிரச்சாரம் என்பதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த தீர்ப்பினுடைய உண்மையான பலன் ஜனநாயகத்திற்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சுயதொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு வைத்தீஸ்வரன். இளைஞர்களோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? இளைஞர்கள் எந்த அளவுக்கு சுயதொழிலை தேடி போறாங்க? நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த இளைஞர்களோட பங்களிப்பு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சுயதொழில் முனைவோருக்கான ஒரு ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சுயதொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து ஒரு சுயமா தொழிலை தேடி போறாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற சூழல் தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பெற்றோருக்கும் சரி இளைஞர்களுக்குமே சரி ஒரு பயம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல இருக்கு. ஒரு படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்காங்களே தவிர சுயமா ஒரு தொழில் தொடங்கணும், அதன் மூலமா நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில தங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சு. ஆனா அது குறைஞ்சு வரதை பார்க்குறோம். இந்த ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை எந்த அளவு பாதிக்கும்? ஸோ இதுக்கு போகாம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இதை போக வைக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து, எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும்? இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேரிலோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இன்னைக்கு இளைஞர்களை பத்தி சொல்லுங்க. நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் தான் நம்மளோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுக்கான ஒரு தேடல் அப்படின்னா எதை நோக்கி இருக்கு? இன்றைக்கி வந்து இளைஞர்கள் அதாவது நிலைப்பாடு வந்து பார்த்திங்கனாக்கா மேடம், நம்ம நாடு, நம்ம இந்திய நாடுன்றது வந்து அறிவுபூர்வம் பேசணுன்னாக்கா ஒரு 90% வந்து கிராமத்தை சார்ந்து தான் இருக்குது. ஆக்சுவலாக கிராமம் ஒரு 10% பார்த்திங்கன்னா நகரம், பேருநகரத்தில் வந்து சார்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து கிராமத்துலேருந்து வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு வயலில் வேலை செஞ்சோ, கூலி வேலை செஞ்சோ இது பண்ணியிருப்பாங்க. நகரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செய்யலாம், அது மாதிரிலாம் இருந்து எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும் அவங்க தான் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணுன்ற மோட்டிவ் கண்டிப்பாக இருக்குது.
ஏன்னா அந்த காலத்து ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. படிக்கிறாங்கன்னா படித்து முடிச்சானா ஏதாவது முடிச்சுன்னா ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், வேலைக்கு போனோம், சொந்த தொழிலப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. தான் படிக்காட்டாலும் தன் பிள்ளைங்கள் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா முழுவதுமே நிலைப்பாடு தான். நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, இந்தியா முழுவதுமே நிலைப்பாடு தான். அப்படி இப்போ வரவங்களுடைய நிலை என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப பருந்தத்தக்க நிலை தான் உண்மையிலே இருக்குது. இது நான் வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கல்வி வந்து தாராளமயமாக்கல்ன்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டினால எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய காலேஜை திறந்து இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பொறியியல் கல்லூரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வந்து ஒரு 4000 பேர் 5000 மேலே ஒரு வருஷத்துக்கு இருக்காதுங்க மேடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் சீட்டுக்கிட்ட இருக்குது பொறியியல் கல்லூரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் இப்போ சீட்டு ஃபுல்லாக மீது ஆகலைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதில் வராங்கனாக்கா நீ 1 லட்சம் 1.5 லட்சம் படிச்சுட்டு வராங்கனாக்கா பொறியியல் துறையிலையோ இல்லை கல்வியோ இல்லைனாக்கா அறிவியல் சார்ந்த துறையில் வராங்கனாக்கா வந்து அவங்களால வந்து படித்து முடிச்சு வெளியில் வராங்கனாக்கா நிறைய கனவுகளோடு படிக்கிறதுக்கு வருவாங்க. உள்ளார கிராமத்துலேருந்து வரவங்களாம் அவங்களுடைய அங்கே வே ஆஃப் லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கே வருவாங்க, வந்து உள்ளார வந்ததுக்கப்புறம் வந்துனாக்கா கல்லூரி சூழல் மாறி இருக்கும் அவங்களுக்கு. இங்கே வாழ்க்கை முறையாக மாறும், அவங்களோட எல்லாமே மாறி இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் அவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க. மிங்கிள் ஆகி வந்து ஒரு பெரிய கனவுகளோடு வெளியில் வந்து வருவாங்க, முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. ஆனால் வெளியே முடிச்சுட்டு வந்த உடனே யாருமே அவங்க துறை சார்ந்த வேலை வந்து உடனே கிடையாது. நிச்சயமாக உறுதியாக யாருமே சொல்லவே முடியாது. இன்றைய நிலை அதுதான் உண்மை. ஏன்னா வந்து வருஷம் இத்தனை பேர் வரும்போது 10 லட்சம் பேர் வெளியில் வரும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து அரசு சார்ந்து எதிர்பார்ப்பாங்க, ஜாப் ஏதாவது பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகள் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு வந்து வருஷம் 5% கூட கொடுக்க முடியாது. 1 லட்சம்னா ஒரு 5000 பேர் கூட வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு பொறியியல் வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பொறியியல் சார்ந்ததுனால அந்த பொறியியலை பற்றி சொல்ல தெரியுது எனக்கு. அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முடிச்சுட்டு வந்த உடனே இது கிடைக்கும், நமக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நம்பி வராங்க. வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கலன்னா வீட்டுக்கு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஊருக்கு போனாங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்க ஊரில் போய் இருக்க முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால ஊரில் இருக்கவங்க படித்து முடிச்சு என்ன பிள்ளை வேலைக்கு போனீங்களான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அந்த பிள்ளைங்க சரி என்னடா வீட்டில் வந்து கேட்குறாங்க, எல்லாரும் ஊரில் கேட்குறாங்கன்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுவாங்க, சென்னையோ இல்லை வெளியில் கிளம்பி அவங்க வந்துடுவாங்க. வந்து அவங்களோட நிலைப்பாடுன்னா ஏதோ ஒரு வேலை தேடணும்னு வருவாங்க. வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில் தேடி சுயமாக நிற்கணுன்ற சிந்தனை அவங்களுக்கு இருக்காது. நம்ம துறை சார்ந்த வேலையில் தான் வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய மோட்டிவ் அப்படி தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சரி நம்ம படிச்சுட்டு ஒரு பொறியியல் படிச்சுட்டு போயிட்டு இன்னொரு வந்து வேலை செய்கிறன்றது வந்து நிலைப்பாடு வந்து எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி வராது இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து வேலை தேடுவாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் ரூமில் தங்கி இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, படிக்கும்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப் கேட்பாங்க. அது மாதிரிலாம் போய் தேவையில்லை. அதனால் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ள நாளைக்கு ரொம்ப நாள் ஒன்று இது பண்ண முடியாது. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களே மாறலாம். நான் சொல்கிறது இப்போ அவங்க பழக்க வழக்கங்கள் மாறலாம், அவங்களுடைய வாழ்க்கை முறையை சமையல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு இருக்குது. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்றது உங்களுக்கு நேர்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தெரியும். அது ரொம்ப நிறைய வருந்தத்தக்க விஷயங்கள் சமீபத்தில் நடந்திருக்கு. நான் என்ன விஷயங்கள்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. அதெல்லாம் அது நடக்கிறதுக்கு காரணமே வந்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை உனக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதில் அதர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இருக்காது மேடம். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். இப்போ இதை பற்றி பேசும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது யார் காரணம், எங்கேருந்து இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பேசணும். அதுக்கு முன்னாடி இப்போ இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்கன்னும் போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் போகும்போது எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிற ஒரு செக்டார் ஆஃப் பீப்புளையும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு பொறியியல் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்து ஒரு சுய தொழிலை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன? இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு இளைஞர்கள் வந்து சுயமாக ஒரு தொழிலை ஏன் தொடங்கக்கூடாது? அதை பற்றின ஒரு தேடலையே அவங்க போகக்கூடாது? அதுவும் அவங்க படித்த துறையிலேயே போய் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியம் ஏற்படுது இல்லைங்களா? சொல்லுங்க மேடம். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இன்றைய கால இளைஞருக்கு வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா அவங்க வந்து முடிச்சுட்டு அந்த துறையை சார்ந்து தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. துறையை தான் இல்லை, துறை சார்ந்த தொழில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொறியியலில் கட்டிடவியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய இப்போ முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி நிறைய இங்கேயும் இருக்குது. உலகமே இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்ட் கையில் உள்ளங்கையில் இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டிடவியல்னு எடுத்திங்கனாக்கா முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஒரு முனிசிபாலிட்டியிலையோ நகராட்சியிலையோ அதெல்லாம் போனால் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாலே அவங்க ஒரு வரைபட வேலை ஆகலாம். லைசன்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகலாம். இல்லை அவங்களுடைய வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ் இண்டஸ்ட்ரி வைக்கலாம். ஒரு இது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம். அது பின்புலம் இருந்தாலே அதெல்லாம் அவங்க செய்யலாம், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை நான் கருத்து சொல்ல வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எல்லாமே.
எப்பயுமே வந்து கல்லூரி பருவமும் பள்ளி பருவத்தினுடைய நட்பு வந்து என்றைக்குமே போகவே போகாது. அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். நான் இன்றைக்கி இன்றைய இளைஞருக்கு சொல்ல விரும்புவது என்னன்னாக்கா, ஏன் அந்த நட்பை வந்து நீங்கள் தொடர மாட்டீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த காலேஜ் முடிச்ச படிப்போடு வந்து எல்லாம் சொல்லிட்டு ஒரு இது பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு ஒன்றா சேருங்க. நீங்கள் அதில் ஒரு 4 பேர் நல்லா படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, 4 பேர் வந்து நல்ல செல்வாக்கு பொருளாதார பின்பலம் உள்ள பசங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் நீங்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ சாதாரண ஒரு கம்பெனியில் இருந்து 1 வருஷம் 2 வருஷம் உங்களுடைய தெரிஞ்சுங்க என்ன நடக்குது என்னன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்க நீங்கள். அது இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே சொல்கிறேன் நான். இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு தொழிற்சாலை இது மாதிரி ஒரு பிரிக்ஸ்னா கட்டுமான மண் தொழிற்சாலை, செங்கல் சூளை தொழில், அது மாதிரி நிறைய துறை சார்ந்து சொல்கிறேன். அது மாதிரிலாம் வந்ததுனாக்கா நீங்கள் இருந்து எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டு ஏன் நீங்களே வந்து சொந்தமாக வந்து ஏன் வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு தான் கேட்குறேன் நான். பண்ணலாம். நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு ஒரே இடத்துல இருந்து தெரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் போய் நீங்கள் செய்யுங்க. அது ஒரு 4 பேர் நீங்கள் 40 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 40 பேர் 400 ஆகும், 1 2 ஆகும், 3 4 ஆகும். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பெற்றோரும் ஒரு காரணம். ஏன்னாக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கால் காசுனால் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்வாங்க. அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி முடிச்சமா வேலைக்கு போனோமா அப்படி தான் இருக்க ஒழிய. ஆனால் ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய காலகட்டம் 20 வருஷம் முன்னாடி இருக்கிற காலகட்டம் மாதிரி இன்றைய காலகட்டம் மாதிரி இன்றைக்கி வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் வேறு போராடி தான் வெற்றி பெறணும். அந்த போராட்ட குணம் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி வந்து போராட்ட குணம் இல்லாத ஆளே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த ஒரு பில்கேட்ஸ் ஆகட்டும், அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா ஒரு பில்கேட்ஸ் ஆகட்டும், ஒரு வின்சென்ட் ஒப்ராய் ஆகட்டும், இல்லை நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தா ஒரு நீட்டா அம்பானி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்போ நம்ம கர்மவீர் காமரா, இவங்களாம் ஒரு பெரிய படிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு தான் வந்து பெரிய பெரிய திட்டங்கள்லாம் தீட்டினாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இளைஞர்கள் இன்னொரு பெரிய இன்ஃப்ராய்ட் காம்ப்ளெக்ஸ் என்னன்னாக்கா, நல்லா படிக்கிறவங்க தான் பெரிய புத்திசாலி ஆகிறோம்னு சொல்லி நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. படிப்புக்கும் நம்முடைய தொழில் சார்ந்த வந்து வளர்ச்சிக்கும் நம்முடைய வந்து வெற்றிக்கும் படிப்பு வந்து ஒரு உந்துதல் தானே ஒழிய அது வந்து 100% வந்து அது வந்து உதவி என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய கருத்து. கண்டிப்பாக மெத்த படித்தவன் சொல்லுவாங்க, மெத்த படித்தவன் அவன் வந்து அது அதனால் வந்து பெரிய நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பெருசாக படிச்சு ஒரு பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்லூரி படிப்பு முடிக்கலன்னு நினைக்கிறாங்க. ஒரு பில்கேட்ஸ் அந்த வின்சென்ட் ஒப்ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து தான் அவர் வந்து அமெரிக்கா அதிபரே வந்து ஒரு நேர்கால் காண வந்ததுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் குயின் ஆஃப் வேர்ல்டுன்னு கூட குயின் ஆஃப் இதுன்னு கூட சொல்லலாம். இதில் தொலைக்காட்சி இதில் வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு அவங்க சாதிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை இளைஞர்கள் சொல்ல வருது, முதல்ல உங்களுடைய ஒரு சுயத்தேடல், உங்களுடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி எட்ட போடுங்க. நீங்கள் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து தூக்கி எட்ட போடுங்க முதல்ல. அது உங்களுக்கு மனசுக்குள்ளே இல்லை. நீங்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், இது வந்து 2வது காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 25 ஒரு பொறியியல் முடிச்சனாலும் 21 வயசு, ஒரு டிகிரி இது முடிக்கிறாங்கனாக்கா 20 வயசு, 21லேருந்து 25 4 வருஷம் வந்து தான் அவனோட லைஃபே. படிக்கிறது வந்து சூஸ் பண்ணுறது வேறு. இன்றைக்கி காலகட்டம் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற காலகட்டம் வந்து 25. இந்த 4 வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதி நீ கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணி அதில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உட்காந்துடணும். 25 வயசுக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் உட்காந்துடணும். அது நீ இந்த சூழலுக்கு சூஸ் பண்ணணும். அது இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு முக்கியமான காலகட்டம். நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒருத்தவங்களும் சுயதொழில் அதாவது ஒரு சார்ந்த தொழில் போயிட்டு அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மேடம் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சொல்லணும்னாக்கா இன்றைக்கி வந்து சமையல்காரர் தேவை, பரோட்டா ஆள் தேவைன்னு போர்டு பேப்பரில் போகிறான். 20,000 சம்பளம் தங்குமிடம் இலவசம் போடுறான். அதே வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் படித்த ஒரு பிஏ படித்த ஒரு பையன் முடிச்சுட்டு வரானாக்கா அன்றைக்கி சம்பளம் 5,000 7,000 ரூபா தான். எம்என்சி கம்பெனியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு 20,000 கொடுக்கலாம் இன்றைக்கி. அது மிகவும் நான் இன்றைக்கி இந்த வெறும் வெக்கக்காடான ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு பொறியாளராக வந்து ரொம்ப மனவேதனைப்படுறேன், நான் கும்பிட்றேன் உண்மையிலே. ஏன்னா நம்மளுடைய இன்றைக்கி வந்து என்னுடைய சகோதரர்களுடைய இளைஞர் இன்றைக்கி பொறியாளர்கள் அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்பிட்றேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு தேடல், உங்களுக்குள்ளார ஒரு பில்கேட்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளார வந்து ஒரு அம்பானி இருக்கிறாங்க, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து அந்த சுய பரிசோதனை யாரும் பண்ண விருப்பப்பட ரிஸ்க் எடுக்க விரும்பல. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படி தான் நினைக்கிறீங்களே ஒழிய அப்படி போனோம் ஒரு வேலைக்கு சேர்ந்தோம் வந்தோம் அடுத்தது வந்து கிடையாது. நீங்கள் இது கஷ்டப்பட்டவங்களுடைய லைஃப் பாதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே காலத்தில் வரல. இன்றைக்கி டாட்டா இது வரனா அவர் அந்த காலத்தில் சைக்கிளில் ஸ்கூட்டரில் தான் போயிருக்காரு. அந்த காலத்தில் டாட்டா போய் எடுத்துட்டாக்கா இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி அதெல்லாம் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய பயோகிராஃபி எடுத்து பார்க்கணும். அவங்களுடைய சுயசரிதை படித்து பார்த்தாங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன அதுன்றது. தெரியாமல் அவங்க வந்து எடுத்த உடனே வந்து இன்றைக்கி வந்து பறக்கிறது பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் வந்து பதிவு சொல்லுங்கள்.
நிச்சயமா சார். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சுயதொழில் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியணும், தன்னை பற்றின ஒரு புரிதல் தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க ஒரு பரோட்டா மாஸ்டரோட சம்பளம் எப்படின்னு. ஸோ இப்போது படிப்புக்கு அப்பாற்பட்ட திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திறன் மேம்பாடு, திறன்களை நம்ம வளர்த்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் படிக்கிற காலகட்டத்திலேயே. ஸோ இப்போ இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருக்கணும், அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இது இந்த கேள்விக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், பெற்றோர்கள் தான் மெயினாக வந்து ஒரு நாடுன்றது வந்து தனிப்பட்ட நாடு ஒன்றும் கிடையாது. இப்போ வளர்ச்சின்றது தனிப்பட்ட நாடு கிடையாது மேடம். ஒரு நாடுன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நகரம், பெருநகரம் எல்லாம் சார்ந்தது தான். நகரன்றதெல்லாம் எங்கள் ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பம்னா என்ன, தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள், இதுதான் எல்லாமே ஒரு குடும்பம், தாத்தா பாட்டி, இது நம்ம கல்ச்சரில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகப்பனார் வந்து இந்த இதில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார். ஒரு தாய் தந்தை, தாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறை. அப்படியே கோழி இப்போ குஞ்சு எப்படி அடகாத்து கொண்டு போகிற மாதிரியே வந்து தாய் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கடைசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 வயசுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க பையனுக்கு 60 வயசு இருந்தாலும் வந்து அவனுக்கு குழந்தை தான், வா குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. 80 வயசுக்கு 60 வயசு, அது நேச்சர், அது பாதுகாப்பு. பையன் வந்து இது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பாம்பு. பட் வந்து தந்தை எப்படி கிடையாது, அவர் வந்து உந்து சக்தி, தைரியமாக செஞ்சுட்டு வாடா, உனக்கு தான் தெரியுன்றது சொல்லக்கூடிய தந்தை. என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வரும் மேடம். என்னுடைய தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி வழக்கறிஞர் சீதாராமன் சொல்லிட்டு ரொம்ப அந்த காலத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அப்பா ஐயா, இப்போ பெரியவர் கலைஞர், அவங்களுக்குலாம் வந்து வந்தப்பட்டவங்க. அவர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் இப்போ படிப்பு முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணாருங்க, எனக்கு ஒரு அரசு உத்தியோகம் எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்து ஒரு பொதுப்பணித்துறையில் அரசு உத்தியோகம் கிடச்சிது. அப்போ போய் சொல்லும்போது என்னுடைய தந்தையார் சொல்கிறாரு, இது மாதிரி இல்லைப்பா, உனக்கு வந்து அரசு உத்தியோகம்லாம் சரி வராது, நீ சுயதொழிலில் வந்து பண்ணணும்னு முனைப்பாக இருக்கிற, ஏதாவது நீ பெரிய லெவலில் உனக்கு அந்த திறமை உனக்கிட்ட இருக்குது, வேண்டாம் நீ இது செய், நீ நான் இது மாதிரி வந்துருக்குதுங்கப்பா, இது மாதிரி இருக்குது, நான் எதை சூஸ் பண்ணணும்னு போய் கேட்குறேன் என் தந்தையாட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார். ஸோ ஒரு குழந்தையோட திறன்ன்றது உங்களுக்கு தந்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது. அந்த காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா அவங்க விட்டு பிடிப்பாங்க, பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு இது பண்ணி ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய கணிப்பு தப்பவே தப்பாது, பெற்றோருடைய கணிப்பு தப்பவே தப்பாது. அதுவே என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அப்போ இதே சொன்னாங்க, வந்து அரசு உத்தியோகம் கால் காசுனாலும் அரசு கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்கிறாங்க, அரசு வேலையை வேணான்னு சொல்கிறாங்க, இவனை பைத்தியமாகணும்னு திட்டினாங்க. என்ன எல்லாருமே சொன்னாங்க, இப்போ நான் சொல்ல வருது. ஆனால் அதே என்னுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சொன்னார். அது மாதிரி என்ன சொன்னார்னாக்கா, பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு சொல்கிறார், அது மாதிரி மகன் தந்தைக்கு ஆற்றும் சொல்ல உன் தந்தை என்னோட ஒரு திருக்குறள் சொல்லி, இன்றைக்கி வந்து இந்த ஜில்லாவில் பண்ருட்டி அந்த தாலுக்கு ஜில்லாவில் வந்து வைத்தீஸ்வரனோட அப்பா வந்து சீதாராமன் சொன்னது போக, இன்றைக்கி வந்து சீதாராமனோட புள்ள சீதாராமனோட புள்ள வைத்தீஸ்வரன் சொன்னது போக, எங்கள் வைத்தீஸ்வரனோட அப்பா வந்து சீதாராமன் தெரிகிற அளவுக்கு பேர் வாங்கிட்டப்பான்னு இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன்று பார்த்தது இதை விட வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பெரிய பேர் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்பா இந்த நேரத்தில் இல்லை இருந்திருந்தாருன்னா மகிழ்ச்சி பட்டு வைப்பாருங்க. தந்தை 5 வருஷம் ஆகுது எனக்கு அதுதான் ஒரு பெரிய உந்து சக்தி. அதாவது நமக்கு வந்து நமக்குள்ளார என்ன சக்தி இருக்குன்றது பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவர் அதே என்னுடைய தந்தையார் அழைச்சிட்டு வந்தார். இங்கே திருப்பதி 90 வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா கலைஞரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் தளபதி ஸ்டாலின் கொண்டு அறிமுகப்படுத்தி, அவங்களாம் அறிமுகப்படுத்தின அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து சந்தம் எதுக்கு ஒரு உந்து சக்தி. சரி உங்களுக்கு தெரியும், ஒரு நக்க தெரியும் கொண்டு மாதிரி அவங்களுக்கு வந்து அது உங்களுடைய ஒரு ஆவல் பேரண்ட்ஸுக்கு. நான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு கூடுதல் தொழில் வந்துனாக்கா வந்து அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தான் பிள்ளை வந்து ஒரு இதில் வேலை செஞ்சு ஒழுங்காக இருக்க மாட்டான், மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள ஒரு பர்சனுமே, இவனால் இது வர நிறைய சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் வந்து தைரியமாக போ அப்படின்னாரு. அதே தந்தையார் ஒரு தடவை வந்து என்ன ஒரு நடுவில் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போது கூட நல்லா ஓட்ட தெரியாது இருக்கும்போது சென்னை சிட்டியில் மவுண்ட் ரோடில் கொடுத்து வண்டி ஓட்டு அப்படின்னாரு. ஸோ என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு பெற்றோருக்கும் வந்து தம் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ அபார சக்தி இருக்குன்ற முதல்ல நம்பணும். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை முதல்ல நம்பணும் ஃபஸ்ட்டு. இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டம் வேறு வெளியே சொல்லிக்கும் எல்லாம் சரிப்பா கரெக்ட்பா டேடி மம்மி எல்லாம் பழங்க சொல்லணும். ஆனால் வந்து இன்னும் அது கிடையாது. அவங்களோட இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கைனா தப்பாக சொல்லலை, இன்னொரு வாழ்க்கைனா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதான் உண்மை. பெற்றோர்கிட்ட வந்து நிறைய நான் என்ன சொல்கிறேன், பெற்றோர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதை ஒரு முடிச்சுட்டு வர ஒரு இது வந்து ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்ல தயக்கம் கூட இருக்கலாம். நான் சுயத்தொழில் ஆரம்பிக்கணும்னு போனாக்கா ஆமாம் அவர் செய்யணும், அவர் டிஸ்கரேஜிங்காக அது பேசிடக்கூடாது எடுத்த உடனே. இப்போ பெற்றோர்களுடைய மெயின் ரோல் அதுதான். அவங்க வந்து அது மாதிரி அவங்க கரெக்டாக வந்து என்ன இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு கேண்டில் மாதிரி ஒரு வெளிச்சத்தை காமிச்சாங்கனாக்கா பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூரிய ஒளி மாதிரி ஒரு பிரகாசிச்சு அவங்க பல பேருக்கு வெளிச்சத்தை இன்றைக்கி கொடுப்பாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்ல இது வந்து மெயினாக வந்து பெற்றோர்கள் சார்ந்த விஷயம்தான். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தேடலும் சுய தேடலும்
பண்ணணும், தைரியமாக நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்குன்றது செய்ய வேண்டியது ஒன்று, அவங்களுடைய கடமை அது கண்டிப்பாக. இதான் அவங்களுக்கு பெற்றோர்களுடைய இது. ரெண்டாவது இன்னொரு கருத்து பதிவு பண்ண வரும் என்னன்னாக்கா, குழந்தைகளுக்கு நாடு வேறு வீடு வேறுன்ற தனித்தனியாக பிரித்து காமிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய இளைய சமுதாயம் தெரியல, வீடு இதுனா வீடு, நாடு எதுக்கு, நம்ம என்ன அது நாடுனா என்ன, என்னத்துக்காக நம்ம வந்து வரி கட்டணும், நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டணும், எதுக்குன்னு தெரியும், அவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அது ஆரம்பத்துலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், நாடு வேறு வீடு. நம்ம நடந்து போகிற சாலைகளாகட்டும், நம்ம நடந்து போகிற இதாக இருக்கட்டும், பஸ் இருக்குது, நம்ம போகிறோம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரி ஏன் போடுறாங்கனாக்கா, குடிநீருக்கு வரி இதெல்லாம் போடுறாங்க. இதனால எல்லாம் நம்மளுடைய பணம் தான், நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாதி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும். பிள்ளைங்களுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாலே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாடு வேறு வீடு வேறு கிடையாது ஒரு கான்செப்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்துட்டு நம்ம தன்னால் போகணும், நம்ம செய்யணும், எல்லாத்தையும் வரணுன்றது அவங்களுக்கு வந்து நினைப்பு வரும் மேடம். நாட்டோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட பொருளாதார வளர்ச்சியில் இளைஞர்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அவங்களோட கடமைகள் என்ன? இந்திய பொருளாதாரன்றது வந்து அதில் இளைஞர்களுடைய பங்கு என்னன்னா மேடம், நான் சொல்ல வர்றது, இன்றைக்கி சூழலில் வந்து இந்திய பொருளாதாரம்ன்றது வந்து மொத்த பாப்புலேஷன், இந்தியா வந்து 125 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. அது பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் 2வது மிகப்பெரிய நாடு. ஆனால் வந்து இதில் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து அது நம்மளோட இந்த மாதிரி பெருசு, அவங்களே வேலையில்லத்தில் இருக்குன்றாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா எடுத்துக்கிட்டால் 5% மேலே உள்ளவனுடைய தான் டிசைட் பண்ணுறாங்க, பொருளாதார வளர்ச்சி டிசைட் பண்ணுறது. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பானி, அதானி, பிர்லா இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இன்றைக்கி. அதுவே நம்ம இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த சூழ்நிலையிலே வந்து இந்திய பொருளாதாரம் வந்து 2030 வல்லரசு ஆகிடும், 2040 வல்லரசு ஆகிடும்னு சொல்கிறாங்க, சர்வே சொல்லுது இன்றைக்கி. நான் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா 5% மக்கள் நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவே, பொருளாதார வளர்ச்சி வந்து 5% நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவே 2030-40 வல்லரசு ஆகும்போது இன்றைக்கி வந்து 50% மேலே இருக்கிற பாப்புலேஷன் வந்து யூத்ஸ் பிலோ 35 அப்படின்ற ஒரு சர்வே சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் தான் இருக்குது, இன்றைக்கி இந்தியாவே உங்களுக்கு நம்பி தான் இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு சுய தொழில் சார்ந்து ஒரு கூடுதல் தொழில் நீங்கள் கவனம் செலுத்தி ஒருத்தவங்க உங்களுடைய தனிப்பட்ட வருமானம், தனிநபர் வருமானம் நீங்கள் பெருக்கிக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதிகமாக தேவையில்லை, 5% இல்லை, இன்றைக்கி 5ன்றது ஒரு 25% அளவுக்கு இந்தியா வளர்ந்ததுனாலே, தனிநபர் வருமானம் இந்தியாவில் வந்து வளர்ந்ததுனாலே இந்தியா 2020 மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்து அந்த வல்லரசுலேருந்து அதை அசைக்கவே முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வந்து இளைஞர்களை உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது மேடம், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, இவங்க வந்து யாருமே வந்து இப்போ ஒரு இந்திய பொருளாதார வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம இளைஞர்களுக்கு ஒரு மோகம் இருக்குது, வெளிநாட்டு மோகம் நிறையா இருக்குது மேடம். அதாவது வெளியில் போனால் தான் சம்பாதிக்கலாம், வெளியில் இருந்தால் நம்ம அது கிடையாது. உண்மை அது இல்லை. இன்றைக்கி காலகட்டங்கள் சூழல் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து வேலை இங்கே செய்யுங்க, எல்லாமே முடிக்கிறீங்களா இங்கே, நம்ம நாட்டுக்கு உழைங்க, வெளிநாடு போய் நம்மளுடைய பொருளாதாரம் மாதிரி நம்மளுடைய பொதுவாக சொல்ல வரேன், நம்ம சமூகத்தை நான் சொல்ல கருத்து என்னன்னாக்கா, நீங்கள் வந்து நல்ல திறமைகள் கொஞ்சம் ஊக்குவிங்க. அவங்க வந்து 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறானாக்கா நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா அவனுக்கு கொடுங்க, அவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு போக மாட்டான். நிறைய பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் 1 கோடி ரூபா சம்பளம் வந்து கிடச்சி வந்து இன்ஃபோடெக்ஸ் கிடைச்ச ஒரு தம்பி, ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து விட்டுட்டு வந்து ஊரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறான்னு ஒரு சமீபத்தில் ஒரு புக்கில் படித்தேன். நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த வெளிநாட்டு மோகம் வேண்டாம். முழுக்க நம்ம நாடு வளர்ச்சியெல்லாம் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. படிங்க, திறமையை இங்கே கொடுங்க, இங்கே காமிங்க, எல்லாத்தையும் இங்கே கொடுங்க, நம்ம நாட்டை வளர்ச்சி கொடுங்க. என்னுடைய ரெண்டாவது, வெளிநாட்டு பொருள்களை யூஸ் பண்ணாதீங்க. அது பகட்டை ஒழிய உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத பழக்க வழக்கங்கள் எதுவுமே எல்லாமே நம்மகிட்ட தான் வந்துட்டு போனது தான். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கோக்கு, பெப்சி, எதை மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் ஆகட்டும், பீஸா, இதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க உட்காந்து. ஃபாரின் ஷூஸ், இன்றைக்கி கேவின் இது வந்து உங்களுக்கு வாசனை திரவியங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபாரின் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எடுத்து நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நம்ம ஊரில் இருக்கிற இது கேட்குறேன் நான். ஒரு காலையில் நம்ம சாப்பிடும் இளநீர் ஆகட்டும், இல்லை ஒரு பழரசமாகட்டும், நான் கேட்குறேன். காலையில் டெய்லி இப்போ இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பழைய நீர் சொல்லுவாங்க. இதெல்லாம் சத்தா பெருசாக வந்து கோக்குலையும் இருந்துற போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனோ கோடி ரூபாய் நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. நம்மளுடைய பொருளாதாரம் நமக்கே தெரியாமல் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்குது. இதை வந்து ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இளைஞர் உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து அது ஃபேஷன் நினைக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, ஒரு குரூப்பாக போகிறீங்கன்னாக்கா அங்கே போய் ஒரு இளநீர் வாங்கி கொடுக்குறது வந்து அசிங்கன்னு நினைக்கிறீங்க. இதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இது என்னோட கருத்து. இது அங்கே போய் ஒரு ஸ்டைலில் ஒரு கோக், அது உடம்பு கெடுதல். அது தெரிய மாட்டுது உங்களுக்கு.
இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ உடல் ரீதியாகவும் சொல்கிறேன். நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் உட்காந்து கம்ப்யூட்டர் மற்ற உட்காந்து செய்கிற மாதிரி தான் நிறைய வேலைகள் இருக்குது. உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க எல்லாமே சின்ன வயசுலேயே. ஸோ நீங்கள் அந்நிய பொருள் அதிகம் வாங்காதீங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை கொஞ்சமாச்சும் பின்பற்றி அது நம்மளுடைய பொருள்லாம் யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணிங்கனாலே நம்மளுடைய பொருள் அது இன்டெரக்டாக நீங்கள் வந்து நம்ம பொருளாதார உயர்த்தத்துக்கு அது ஒரு வழிவகை பண்ணுறீங்க. நீங்கள் சுயதொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதுல சதவீதம் நம்ம 5% 25% வந்தாலும் இதில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை தன்னால் உயர்த்தும். இன்னொரு வகை என்னன்னும் போது வெளிநாட்டில் அவங்களுடைய பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மூலியம் நம்மளுடைய பொருள் நம்மளே வாங்கி போது நம்மளுடைய பணவீக்கம் வந்து நம்மளுடைய இது வந்து பொருளாதாரம் இன்னும் மேம்படும். அதனாலையும் வந்து நம்மளுடைய இது வந்து பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இதான் மேடம் கருத்து. ஒரு சுயதொழில் முனைவோருக்கான ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஆலோசனைனா சுயதொழில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம இளைஞர்கள் 2 பேருமே அவங்க வந்து வேற வந்து அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் எதிர்பார்த்துருக்கிறது வந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய முட்டாள்தனம் யாருமே கிடையாது மேடம். அவங்கவுங்களுக்குள்ளாரையும் வந்து ஒரு சக்தி இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய பதில் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அதாவது உன்னுடைய துறை சார்ந்த தொழில் தான் இல்லை, எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம். என்னுடைய இளைஞர்களுக்குள்ள சொல்ல வர்றது இந்த தொழில் தான் கிடையாது, எந்த தொழிலாக கூட இருக்கலாம். தெரிஞ்ச தொழில் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படித்து முடிச்சது தான் வரணும். எதையாவது செய்யுங்க, எதையாவது ஒரு தொழில் செய்யுங்க, அதை தொழில் சார்ந்து செய்யுங்க, அது நல்லதாக செய்யுங்க. அதுக்கு அந்த தொழிலில் முதல்ல ஒரு முன் அனுபவம் எடுத்துக்கங்க. ஒரு முன் அனுபவம் இல்லாமல் எந்த தொழிலையும் போய் இறங்காதீங்க. என்னுடைய குறைஞ்சபட்சம் 1 வருஷமோ 2 வருஷம் ஒரு முன் அனுபவம் இருக்கணும். தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு முன் அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை பண்ணும்போது நீங்களா அது துயரமாக தொழில் செய்யும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய என்னன்றது நல்லது கெட்டது தெரியும். நீங்கள் 4 பேர் செய்யும்போது நீங்கள் இன்னும் ஒரு 40 பேருக்கு அதை நீங்கள் டெவலப் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். இதில் செய்யும்போது ஒரு ஆத்மார்த்தமான உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த தொழில் நீங்கள் பண்ணும்போது நம்ம செஞ்சோம், யார்கிட்டையும் போய் நின்று வேலை இது பண்ணலை அப்படின்ற ஒரு கிடைக்கும். 2வது வந்து நிச்சயமாக வந்து தனிநபர் வருமானம்ன்றது வந்து சுயதொழிலில் தெரியுது. சுயதொழிலில் வர்ற மாதிரி வரும்படி வந்து கண்டிப்பாக அரசு இதில் வந்து வரவே வராது. என்னுடைய கருத்து இது. இதில் வந்து உங்களோட திறமையை நீங்கள் காமிச்சிங்கனாக்கா ஓவர் நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் மிக குறுகிய காலத்தில் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா உலகம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மிக நொடியில் இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் உங்களுடைய பொருள் வந்து சந்தையில் வந்து கரெக்டாக இருக்குது தெரிஞ்சாலே நீங்கள் எல்லாமே இன்றைக்கி கொண்டு போயிட முடியும். உலகத்து இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வெப்சைட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பொருளை போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாமே உலக சந்தையே உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பண்ண முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே இல்லை. உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக சிம்பிளாக கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்று செய்யுங்க, எதாவது செய்யுங்க, செஞ்சு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம், போன ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிறவங்க இவங்களுடைய தேடலும் அதிகம், இவங்களுடைய படிப்பும் அதிகம், இவங்க எல்லா விஷயங்களுமே அதிகமாக நம்மளோட நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைய ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக அது எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதான் உண்மை. எப்படி வெளிப்படுத்துறது, ஒரு உந்து சக்தி என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல. உங்களுக்குள்ளார ஒருத்தவங்களும் ஒரு தேடல் இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள். அதை போய் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துறை, இந்த துறை தான் கிடையாது, நிறைய பேர் படித்தவங்க துறையை விட்டு என்னென்ன துறை எடுத்து போய் சம்பாதிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்கிறாங்க. எடுத்து பார்த்தாக்க படித்த துறையிலும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிச்ச துறையை செய்யுங்க. நீங்கள் இல்லை உங்களுடைய சொந்த தொழிலாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார், அவர் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம். அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய சொந்தக்காரங்க ஏதாவது இருக்கலாம், அவர் அந்த இதில் போய் துறை, எந்த துறை பிடிச்ச துறையை உங்களுக்கு சார்ந்த துறை இல்லாமல் பிடித்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதை நீங்கள் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுக்கு தனிநபர் வருமானமும் கூட இருக்கும், உங்களுடைய ஆத்மாத்ம திருப்தி இருக்கும், அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது வரும், எல்லாமே வரும் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரமும் உயரும். நீங்கள் பொருளாதாரம் உயர்ந்தால் ஆட்டோமேட்டிக் தன்னால் வந்து நாட்டோட பொருளாதாரம் உயரும். இதான் கருத்து. ஒரு சுயதொழில் முனைவோருக்கான ஆலோசகராக சுயதொழில் அப்படிங்கிறது என்ன, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, ஒரு சுயதொழிலை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன, அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன, பெற்றோர்கள் இதை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் என்ன, படிப்பை தாண்டி திறன்கள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அது அவங்களோட வளர்ச்சியிலையும் நாட்டோட வளர்ச்சியிலையும் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்குது. இன்றைக்கி அந்த நிலைப்பாடு மாறணும், சுயதொழிலுக்கு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நன்றி மேடம்.
இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவற்றில் இருந்து நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் கற்ற விஷயங்களையும் காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நாம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெள்ளைக்காரர்கள் நமக்கு எத்தனையோ தீங்குகளை இழைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே ஆங்கிலேயர்கள்தான் நமக்கு பல நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றியோடு பதிவு செய்தாக வேண்டும். அப்படி அவர்கள் செய்த நன்மைகளில் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று, சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டு அறிந்து உலகுக்கு எடுத்துச் சொல்லி, பிறகு அந்த நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் ஏறத்தாழ நெருக்கமாக இருக்கிறது என்கிற உண்மையையும் உணர்த்தியது என்று கூற வேண்டும். அது தற்செயலாகத்தான் அந்த ஆய்வுகள் நடைபெற்றன. ஆனால் மிகப்பெரிய உண்மைகள் வெளிப்பட்டன. அது 1826 அது பற்றிய ஒரு பார்வை வந்தது, ஆனால் நிலைக்கவில்லை. அப்போது ஒரு மிகப்பெரிய இராணுவ அதிகாரி சார்லஸ் மேசன் என்பவர் இந்த பகுதியில் ஏதோ கோட்டை கொத்தளங்கள் பூமிக்கடியிலே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது என்று சொன்னார். அப்படி சொன்னதற்கு பெரிய ஆதாரங்கள் ஏதுமில்லை. சில இடங்களில் பள்ளத்தாக்குகளில் இருந்த கட்டிடங்களை போன்ற அமைப்புகளை பார்த்துவிட்டு அவர் சொன்னார். ஆனால் அரசும் அப்போது அந்த பணியை மேற்கொள்ளவில்லை. அவருடைய கருத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஒருவேளை அப்போதே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்னும் பல செய்திகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஏறத்தாழ அதற்கு பின்னால் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த உண்மைகள் வெளிவரத் தொடங்கின. 1826 சார்லஸ் மேசன் சொன்ன அந்த செய்திகள் மறந்து போய், பிறகு 1856 ஆண்டு தொடர்வண்டி பாதைகள் அமைக்கிற பணி தொடங்கிய போது பல இடங்களிலும் ஆங்கிலேய அரசுக்கு செங்கற்களெல்லாம் தேவைப்பட்டன. லாகூரிலே இருந்து முல்தான் என்கிற ஊருக்கு போகிற அந்த பாதையிலே தான் இந்த பகுதி இருந்தது. அந்த பகுதிக்கு அந்த பகுதியிலே இருந்த கிராமத்து மக்களெல்லாம் மொஹஞ்சதாரோ என்று அவர்களாக பெயர் சூட்டியிருந்தார்கள். அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால், இறந்தவர்களினுடைய மேடு என்று பொருள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இங்கே பூமிக்கடியிலே யாரோ இறந்து போயிருக்கிறார்கள், ஒரு நகரம் புதையுண்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் அந்த கிராமத்துப்புறத்து மக்களுக்கு இருந்தது. அவர்களின் கருத்தை அல்லது அங்கே நிலவிய பேச்சை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போது அந்த தொடர்வண்டி பாதையை முல்தான் வரைக்கும் லாகூரிலிருந்து போடுகிற போது அங்கே தேவையான அந்த பாதைகளை உருவாக்குவதற்கு இந்த பாதைகளெல்லாம் கொஞ்சம் தகர்க்கப்பட்டன. இங்கே இருந்து செங்கல் எல்லாம் கூட எடுத்து செல்லப்பட்டது. எனவே அரசும் கூட அதிலே அக்கறை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி 1921 ஆண்டு தொல்லியல் ஆய்வு துறையினுடைய அதிகாரி ஒருவர் அந்த பகுதியிலே வேறு எதனையோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது, இந்த இடத்தில் கண்டிப்பாக கோட்டைகள் இருந்திருக்கக்கூடும் என்று அவராக கருதி அதை அரசுக்கு தெரிவித்தார். அந்த அதிகாரியினுடைய பெயர் தாஸ் பானர்ஜி என்பது. அவர் நம் நாட்டைச் சேர்ந்தவர்தான். தாஸ் பானர்ஜி என்கிற அவர்தான் முதலாக அப்படி ஒரு ஐயப்பாட்டை எழுப்பி, இங்கே ஏதோ ஒன்று புதைபொருளாக இருக்கக்கூடும் என்று சொன்னார். அது மொஹஞ்சதாரோவிலே. அதை தன்னுடைய தலைமை அதிகாரியாக இருந்த இங்கிலாந்தை சார்ந்த ஜான் மார்ஷலிடத்திலே சொன்னார். நாம் மிகுந்த நன்றியோடு ஜான் மார்ஷலினுடைய பெயரை குறித்து கொள்ள வேண்டும். அவர்தான் உடனடியாக அந்த தொல் ஆய்வு பணிகளை, அந்த புதைகுழிகளை தோண்டுகிற பணிகளை தொடங்கினார். அந்த அகழ் ஆய்வு தொடங்கப்பட்டதற்கு பிறகு அரசே எதிர்பார்த்திராத அளவுக்கு தோண்ட 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 பல செய்திகள் கிடைத்தன. கீழே பல்வேறு விதமான வீடுகள், அது 2 பகுதிகளாக இருந்தன. ஒன்று அரண்மனைகள், இன்னொன்று சாதாரண மக்களினுடைய குடியிருப்புகள். சாதாரண மக்களினுடைய குடியிருப்புகளும் கூட மிகுந்த கட்டுப்பாட்டோடு கட்டப்பட்டவையாக, நேர்த்தியானவையாக இருந்தன. அங்கே ஒரு பெரிய குளம் காணப்பட்டது. அந்த குளம் 39 அடிக்கு 23 அடி, 39 அடி நீளம், 29 அடி அகலத்தில் அப்படி ஒரு குளம் அங்கே இருந்ததை கண்டுபிடித்தார்கள். இந்த பணி நடந்து கொண்டிருக்கிற போதே இன்னொரு இடத்திலும் அதே போல இங்கே புதையுண்டிருக்கலாம் என்று மக்கள் சொன்னதை வைத்து
மொஹஞ்சதாரோவிலிருந்து ஏறத்தாழ 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஹரப்பா என்கிற ஊரில் தோண்டினால் அங்கேயும் தோண்ட தோண்ட பல்வேறு விதமான செய்திகள், வியப்புகள், அதிசயங்கள் கிடைத்து கொண்டே இருந்தன. எனவே மக்கள் அந்த காலத்திலேயே இவ்வளவு நளினமாக இவ்வளவு தூரம் ஒரு அறிவியல் சார்ந்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஆங்கிலேயர்களுக்கே வியப்பாக இருந்தது. 1924 ஆண்டு இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்கிற இங்கிலாந்திலிருந்து வருகிற பத்திரிகையில் ஜான் மார்ஷல் ஒரு கட்டுரை எழுதினார். அதுதான் உலகுக்கு கிடைத்த முதல் வெளிச்சம். அந்த லண்டன் பத்திரிகையில் வந்த அந்த செய்தி தான் இப்படி தோண்ட தோண்ட ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முந்திய ஒரு நாகரிகத்தினுடைய குறியீடுகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்று ஜான் மார்ஷல் எழுதினார். அப்போது அந்த ஆய்வாளர்களெல்லாம் குறித்த காலம் ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து 800 ஆண்டுகள் அந்த பகுதியில் இந்த கட்டிடங்கள் இருந்திருக்கின்றன. கிமு 2500 தொடங்கி கிமு 1700 வரையிலான கட்டிடங்களினுடைய தன்மைகள் அதிலே காணப்படுகின்றன. எனவே இயேசு பிறப்பதற்கு 2500 ஆண்டுகள் என்றால் 4500 4600 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் அத்தனை நாகரிகத்தோடும் அறிவியல் வளர்ச்சியோடும் அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உலகத்தையே வியப்படைய வைத்தது. அதற்கு பிறகு கிடைத்த இன்னொரு பெரிய செய்தி என்ன என்றால், அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பல பொருள்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கு அருகில் தோண்டி எடுக்கப்பட்ட அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருள்களோடு பல தன்மைகளில் அவை ஒத்திருந்தன. அந்த எழுத்துகள் கூட தமிழின் வட்டெழுத்துக்களைப் போலவே இருந்தன என்பதை அறியும்போது, அந்த சிந்து சமவெளி என்று நாம் சொல்லுகிற அந்த மொஹஞ்சதாரா ஹரப்பாவிலே வாழ்ந்தவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உண்மையும் உலகுக்கு புலப்பட்டது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இத்தனை நாகரிகத்தோடு தமிழர்கள் அங்கும் இங்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இவை நமக்கு கிடைத்த சான்றுகள். ஆனால் குறைந்தது இயேசு பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களினுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்கக்கூடும். அப்படி இருந்தால்தான் இவ்வளவு நாகரிகமான வளர்ச்சி போக்கை இங்கே பார்த்திருக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் சொன்னார்கள். எனவே சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தமிழர்களினுடைய தொன்மையை, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு தொன்மையை அது எடுத்து காட்டியது. ஒருவேளை ஆங்கிலேயர்கள் அதிலே கவனம் செலுத்தாமல் போயிருப்பார்களே, ஆனால் நம்முடைய பழம் பெருமையும் தொன்மையும் வரலாற்று சான்றுகளும் இல்லாமலே போயிருக்கும். ஆகவே அந்த விதத்தில் 1000 தீமைகளை இந்த நாட்டுக்கு அவர்கள் செய்திருந்தாலும் இப்படி ஒரு தொன்மையான இடத்தை அகழ்வாய்வு மூலம் கண்டுபிடித்து அதை உலகுக்கும் சொல்லி அதை தமிழ்நாட்டினுடைய அகழ்வாய்வு பொருள்களோடு ஒப்பிட்டு இரண்டும் ஏறத்தாழ ஒன்றுதான், 2 மொழிகளுக்கும் இடையிலே நெருக்கமும் இருக்கிறது என்று சொன்ன அந்த காரணத்திற்காக நாம் அவர்களுக்கு நன்றி பாராட்டியே தீர வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் சாதிக்க பிறந்தவனே. அவன் படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைவது மிகவும் கடினமாகவே இருக்கின்றது. எனவே எந்த படிப்பை நாம் படித்தால் அதற்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமையும் என்பதை இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, எந்த அமைப்பு நடத்துது, அந்த தேர்வினுடைய தேர்வு முறைகள் என்ன, அதற்கு தயாராகக்கூடிய முறைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம போன வாரம் பேசும்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகள், அதில் இருக்கக்கூடிய நேர்முக தேர்வு, அதாவது முக்கியமாக பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஒரு ரீகாலுக்காக நம்ம என்ன பேசினதை நினைவுபடுத்திக்கலாம். அது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைன்னா அதில் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி பேசினோம். அதில் வெளிப்புற தோற்றம் என்ன அப்படிங்கிறது பேசும்போது, ஒருவர் அவருடைய இயற்கையான தோற்றம் அப்படிங்கிறது அவருடைய ஆளுமையை தீர்மானிக்காது. அந்த இயற்கை தோற்றத்தை அவர் பயன்படுத்தி எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் ஆளுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அதில் உடை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசணும். உடையினுடைய தேர்வு முறை அப்படின்னு பேசணும். ரெண்டாவது
அதிலே வந்து அந்த அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் எப்படி வந்து நடந்துக்கிறோம், ஒரு குழுவிட்ட பேசும்போதோ, ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கும்போதோ, அல்லது வந்து நம்மளோட சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை தான் வந்து அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒருவர் பேசுகிற போது, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வரார், ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு, இல்லை உங்கள் அப்பாவுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக என்ன செய்வோம், அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகை காட்டுவோம், வாங்க அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களான்னு தெரிந்தவராக இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். தெரியாதவராக இருந்தால் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நான் வந்து என்னுடைய பேர் இது, நான் இன்னாரோட, இவர் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ எங்கள் அப்பா பேர் சொல்லி என்னுடைய பையன் நான் அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் வந்து ஒரு கனெக்ட் வரும், அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் வரும். இதை தான் நம்ம அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். கை குலுக்கிறது போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து சில அடிப்படை எட்டிகட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எட்டிகட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளோட அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். இது இன்டர்வியூலையும் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்டு மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கவனமாக வாங்கணும், அந்த கேள்வியை அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக அவங்க கேள்வி கேட்பவருடைய கண்ணை பார்க்க வேண்டும், கண்ணை பார்த்து பேசுகிறது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் அவர் கேட்ட கேள்வி வந்து காதில் கரெக்டாக கவனமாக வாங்கிக்கிட்டு அவருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர்டுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர் கேள்வி கேட்குறாருன்னா அவரை பார்த்து, அவர் பேசுகிற போது அவரை பார்த்து கவனிப்பதுங்கிறது ஒரு அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம் விடையளிக்கிற போது நாம் அந்த ஒரு மனிதருக்கோ அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம விடை அளிக்கலை, நாம் விடையளிக்கிறது அந்த போர்டுக்கு, அந்த குழுவினருக்கு. ஸோ அந்த குழுவினர் அனைவரையுமே பார்க்க வேண்டியது தான் நம்ம ஐபால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும். இதை தான் வந்து நம்ம அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து பழக தான் வரும். ஸோ நாம் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது. ஏன் வந்து நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பொதுவாக வந்து நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் வந்து டை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் டை கட்டிட்டு போகிறோம்? டை கட்டிட்டு போகிறதுனால என்ன இன்டர்வியூவில் என்ன மாறுதல் ஏற்பட்டுற போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் டெல்லியில் நடக்கும். வெயில் வந்து 48 டிகிரி 49 டிகிரி இருக்கும். அந்த 49 டிகிரியில் கழுத்தை இருக்கிற மாதிரி டையை போட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது வந்து நம்மளுடைய எதையாவது மாற்ற போதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்வியூ போர்டு மெம்பருக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகழ்வு, இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் வந்து என்னை இதற்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? ஒரு டை போடுறது மூலமாக காட்ட முடியும். ஒரு ஃபுல்லாம் ஷர்ட் போட்டு கண்ணா பின்னான்னு கையை மடக்கி விடாமல் ஒரு டீசெண்டாக வந்து கை கஃப் மாட்டிட்டு ஒரு டை கட்டிட்டு நான் நீட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணுகிற போது நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வந்து இங்கே வந்து ஒரு விளையாட்டாக இங்கே வரவில்லை, அது எனக்கு நல்லா புரியுது, எனக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கான டைமை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய தோற்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சொல்கிறோம், பகர்றோம். அதனால தான் அந்த அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் ட்ரெஸ்ஸிங் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லாட்டா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஷார்ட்ஸில் கூட இன்டர்வியூ போகலாம், ஷூஸ் போடாமல் போகலாம், டை கட்டாமல் போகலாம், இன் பண்ணாமல் போகலாம், இது எதுவுமே தவறே கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசினேன் அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வந்து நான் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அதை பேசுகிறோம்? ஏன்னா இந்த வியூவர்ஸ் எனக்கு முக்கியம், இந்த சேனல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? இதன் அடிப்படையில் தான், இதன் வாயிலாகத்தான் நான் சொல்ல முடியும். இதே தான் இன்டர்வியூக்கும் பொருந்தும். அதனால தான் அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் இது எந்த வகையிலையும் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையான ஆளுமையாக இது ஆகவே ஆகாது. முழுமையான உங்களுடைய ஆளுமை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளே இருக்குது. அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நோக்கு, எந்த நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா, அதில் இருக்குது. மூன்றாவது உங்களுடைய கருத்தாக்கம், என்ன மாதிரி உங்களால் கருத்தாக்க முடியுது, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது வந்து தெளிவான கருத்துக்களாக இருக்குதா, ஒரிஜினலான கருத்துக்களாக இருக்குதா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மைண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்குது. நாலாவது ஆப்டிமிசம், நீங்கள் எதிர்மறை சிந்தனை உடையவரா
நேர்மறை சிந்தனை உடையவரா? பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை, ஆப்டிமிஸ்ட்னா நேர்மறை சிந்தனையுடையவர். ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களாங்கிறது முக்கியம். இதை தான் வந்து அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதுலேயும் நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு. அது நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு குழுவை நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சேயிங் இருக்குது, அதாவது 1000 சிங்கங்கள் கொண்ட ஒரு படையை ஒரு ஆடு வழி நடத்துமேயானால் அந்த படை தோற்கும். 1000 ஆடுகளை கொண்ட ஒரு படையை ஒரு சிங்கம் வழி நடத்துமேயானால் அந்த படை வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும். இதுக்கு என்ன இந்த 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 செய்யுங்கிற இந்த கதையினுடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால், தலைமை ரொம்ப முக்கியம். சிங்கமும் ஆடும் வந்து இந்த இடத்துல வந்து தலைமை பண்புக்கு வந்து ஒரு குறியீடாக காட்டுறாங்க. சிங்கத்தினுடைய பண்பு என்ன? அது வந்து ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தும்போது சரியான திட்டமிடுதல் இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை இருக்கும். மூன்றாவது, யார் என்னென்ன செய்யணுங்கிறத அது அந்த குழுவுக்கு பிரித்து கொடுக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது எங்கே கொடுக்கும்? அந்த தலைமை என்ன செய்யும்? யாருக்கு எது முடியுமோ அவனுக்கு அந்த பணியில் அவனை இருத்தும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடியவனுக்கு இது இருக்கணும். அதனால தான் இந்த 4 விஷயத்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனை இருக்கணும், ஒரிஜினல் தாட் இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும், உங்களுடைய நோக்கம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் வந்து எல்லாமே ரிவால்வ் ஆகும். இதைத்தான் அவங்க பரிசோதிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கருத்தாக்குறது அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம ஆலோசனை நேரத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது ஆளுமை தேர்வு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.